ஃபர்ஸ்ட் ரவுண்டோட லாஸ்ட் மேட்ச் பிட்வீன் த டீம் நோ ஃபியர் வர்சஸ் ஜெயின். நோ ஃபியருக்காக ஆன் ஸ்ட்ரைக்கில் ஜான் சரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் அங்கே ரன் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜான் தன்னோட விக்கெட் ரன் அவுட் மூலமாக இங்கே லாஸ் பண்ணியிருக்காரு. நம்பர் 3 பொசிஷனில் நியூமேன் கேன் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் லெக் சைடில் வைடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து விக்கி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபுட்பால் சென்சுரியில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபார்வேர்டு ஃபுட்பால் ஆடி விட்டு தள்ளி விட்டுருக்காங்க. இதில் டபுள் ஓவரில் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ நெக்ஸ்ட் பால் திரும்பி ஷார்க்கான முயற்சி அண்ட் டாட் பால். ஆன் ஸ்ட்ரைக்கில் பாலாஜி இருக்காரு. அவருக்கான செகண்ட் பால் இது. நிக்கன் கான் விக்கெட். விக்கெட் நம்பர் 2 லாஸ் பண்ணுறாங்க டீம். நோ ஃபியர் இங்கே ஸோ ப்ரெஷர்லேயே இருக்காங்க. நம்பர் 4 பொசிஷனில் நியூமேன் பிரவீன் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் லெக் சைடில் போட்டிருக்காங்க. ஒயிட் பால். நெக்ஸ்ட் பால் சென்ட்ரலாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரைட் டு த லாங் ஆன் ஒரு சிங்கிள் மட்டுமே. இப்போ ஆல்ரெடி சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் மிஸ்ஃபீல்ட் அண்ட் இப்போ அதை டபுளாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டபுளில் ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண பிரகாஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் அங்கே ஆட்டி ஸ்ட்ரைட் டு த பாலர் போயிருக்குங்க. ரெண்டாவது ஆட்டி பேட் டாட் பால். பால் சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க பின்னாடி அண்ட் ஃபீல்டர் ஏதாவது வார்க் ஒரு சிங்கிள் மட்டுமே. இதாட்டி கரெக்டாக ஆஃப்ல தட்டி விட்டுருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டுமே. சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க. திரும்பி ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. திரும்பி நல்லா சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டுமே. திரும்பி ஆடி மிடான் ரீஜன்லேயே ஆடி இருக்காங்க. ஒரு சிங்கிள் அண்ட் சிங்கிள் மட்டுமே. இதோட ஓவரம் கம்ப்ளீட் ஆகுது. மூணாவது ஓவர் கண்டினியூ பண்ண கலை வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் விட்டுருக்காங்க. அண்ட் அம்பேர்கிட்ட இருந்து ஒயிட் சிக்னல் கிடச்சிருக்கு. சும்மா தூக்கி மட்டும் விட்டுருக்காங்க. ஃபுல்லாக அடிச்சிருந்தா பின்னாடி இருக்க ஆள் கை போயிருக்கோம். லைட்டாக அடிச்சிருந்தா முன்னாடி இருக்க ஆள் கைக்கு போயிருக்கோன்ற மாதிரி ஒரு சிங்கிள் மட்டுமே. ஆன் ஸ்ட்ரைக் கேன் வந்திருக்காரு. ஸோ பார்ப்போம். சுவிட்ச் அண்ட் கேப்பில் கனெக்ஷன் பண்ணியிருக்காரு. பிடிச்சிருக்காங்க. பால் முன்னாடி ஒரு டபுள் மட்டுமே. பால் சென்டர்ல ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் போலர் போய் கலெக்ட் பண்ணோம். ஒரு சிங்கிள் மட்டுமே கிடச்சிருக்கு. பால் ஒரு ஆஃப் ஷாட் தூக்கி விட்டுருக்காரு. அண்ட் கீழே ஃபீல்டர் இல்லை. ஒரு சிங்கிள் அண்ட் குடுகுடேன்னு ஓடி இருக்காங்க. என் லாங்குவேஜில் சொல்லணும் இப்படி தான் டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்துருக்காங்க. இன்னும் 2 பால் இருக்கு. பால் போலர் தலைக்கு மேலே அடிச்சுட்டு கால்ஸ் ஃபார் ஒரு சிங்கிள் மட்டுமே. சுவிட்ச் அண்ட் மேலேயே பட்டிருக்கு. குயிக்காக ஓடணும் லெக் பாய்ஸ் அண்ட் விக்கெட் ஆன் பார்க்கும்போது விக்கெட். ஸோ ஃபைனலாக விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க டீம். நோ ஃபியர் இங்கே கேன் தன்னோட விக்கெட் ரன் லாஸ் பண்ணியிருக்காரு. 4வது ஓவர் கண்டினியூ பண்ண விக்கி வந்திருக்காரு. மற்றும் ஆன் சைடில் வந்து நம்பர் 5 உள்ள வந்து ஸ்டீவ் இருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காரு லெக் சைடில். ஒரு சிங்கிள் மட்டுமே. திரும்பி சைடில் அடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு நல்லா ஸ்டாப்பாங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. மேலும் நான் வந்துருக்காரு பாட்டில் அண்ட் லெக் பாய்ஸில் குயிக்காக சிங்கிள் எடுத்துருக்காங்க. இதை இப்போ லெக் கடர் அண்ட் திரும்பி ஸ்டெப் டவுன் பண்ணி அங்கே லாங் ஆஃப் ரீஜனில் ஒரு சிங்கிள் மட்டுமே. கூப்பிட்டாரு முயற்சி. டார்கெட் படல. இப்போ ஓடலாங்க. போல்டுக்கான அப்பீல் இருக்குது. அதுக்குள்ளே இவங்க ஒரு சிங்கிள் எடுத்துருக்காங்க. இப்போ ஸோ லாஸ்ட் பால் வந்து போல்டு அப்பீலுக்கு வந்து விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ நியூமேன் ஜாக்சன் வந்திருக்காரு நம்பர் 6ல். ஸோ சென்சுரியாக ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டுமே. 5வது ஓவர் கண்டினியூ பண்ண தாமஸ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஆஃபில் விட்டுருக்காங்க. அண்ட் ஒயிட் சிக்னல் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு டிஃபென்ஸ் அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே லெக் பாய்ஸில். பால் சென்டரில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஃபார்வர்டை தாண்டி இருக்காங்க. பால்
சிங்கிள் மட்டுமே. லெக் சைடில் போன பால் கரெக்டாக சும்மா தோட்டு மட்டும் விட்டுருக்காங்க. ஒரு சிங்கிள் அண்ட் கீப்பர் ரெண்டு ஒரு த்ரோ அண்ட் பேட் த்ரோங்க. அதனால இந்த பேர் ஒரு டபுள் எடுத்துருக்காங்க. இதை ஷார்ட் அண்ட் இது கண்டிப்பாக ரன்னிங் ரன்ஸ் தான் கவுண்டபிள். ஒரு சிங்கிள் மட்டுமேங்க. மீண்டும் சுவிட்ச் அண்ட் கரெக்டான பேக் பிரவீன் கிட்ட இருந்து. ஸோ இதுக்கு கண்டிப்பாக ஒரு 3-2 கன்ஃபார்முங்க. தேர்ட் ரன் தான் வந்து போனஸு. ஸோ டபுள் மட்டுமே. சொடுக்கு வந்து முயற்சி அண்ட் கீழே செஞ்சுதான் ப்ளே பண்ணியிருக்காரு ஆஃபில். ஒரு சிங்கிள் மட்டுமே. இதோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. லாஸ்ட் ஓவர் கண்டினியூ பண்ண பிரகாஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் அரைகோலி அண்ட் ஆஃப் ஷாட் அங்கே கையில் விக்கெட். ஸோ ஃபைனலாக பிரவீனோட விக்கெட் எடுக்கிறாரு பிரகாஷிங்க. ஸோ நம்பர் 7 பொசிஷனில் நியூமேன் ரமேஷ் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் சென்டரில் ப்ளே பண்ணியிருக்காரு. அங்கே ஒரு நல்ல ஃபீலிங். ஒரு சிங்கிள் மட்டுமே. இந்த அடி ஸ்ட்ரைட்டில் ஒரு ஆடி ஆனால் பால் உள்ளே உள்ற மாதிரி தான் இருக்குது. விக்கெட். ஸோ ஜாக்சன் இங்கே தன்னோட விக்கெட் லாஸ் பண்ணுறாரு. நியூமேன் ஸ்ட்ரைக்கு பாலாஜி வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் நிற்க பால் பின்னாடி போயிருக்கு. ஒரு சிங்கிள் அண்டு ஒரு சிங்கிள் மட்டுமே. பால் மேலே பட்டுருக்குது அண்டு. ஸோ இங்கே நிற்க வச்சு ஓடுறாங்களான்னு பார்க்கும்போது அதே தான். ஸோ அம்பேர் கிட்ட வந்து விக்கெட் சிக்னல் கிடச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால் பிரகாஷ் கிட்ட இருந்து ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரைக்கில் பாலாஜி இருக்காரு. ஆஃப் ஷாட் அண்ட் 2 ரன் ஓடுவாங்களா கையில் பிடிச்சிருக்காங்க விக்கெட். ஸோ இந்த விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் ஆஃப் கம்ப்ளீட் ஆகுது. 2 டீம்ஸ் கிட்ட இருந்தோம். டீம் ஜெயந்துக்காக அந்த ஸ்ட்ரைக்கில் கலை இருக்காரு. மற்றும் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து பாலாஜி ஸ்டார்ட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் பால் போலர் எடுத்துக்கணும், எடுக்கல. ஒரு சிங்கிள் மட்டுமே. அன் ஸ்ட்ரைக்கு அபி வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் விட்டு ஆடி இருக்காங்க. அண்ட் கீப்பராக ஃபீல்டரான்னு பார்க்கும்போது பிச்சு குத்தி அடிச்சிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. பால் லெக் சைடில் ஹேட் அண்ட் சைடு த ஃபீல்டர். ஒரு சிங்கிள் மட்டுமே. பால் சென்டரில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் நல்ல ஒரு ஷாப் ஃபீல்டர் கிட்ட இருந்து ஒரு சிங்கிள் மட்டுமே. ஷார்ட் முயற்சி நல்ல ஸ்டாப் அங்கே ஃபீல்டர் கிட்ட இருந்து பிக்கப் த்ரோ இல்லை. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஷார்ட் அண்ட் நாங்கள் பால் திரும்பவும் ஸ்ட்ரைட்டு தப்பில்ல. ஒரு சிங்கிள் மட்டுமேங்க. இதோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண சமீம் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் கீழே வந்து டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பால் திரும்பி சென்டரில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் நல்ல ஸ்டாப் அது ஃபீல்டர் கிட்ட இருந்து. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ பின்னாடி ஆடி இருக்காங்க. விக்கெட்டு கேட்குறாங்க. ஸ்டிக்கு பின்னாடி போய் அண்ணா விக்கெட்டுன்ற ரூல்ஸ் படி. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ லாஸ்ட் பால் வந்து விக்கெட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே நியூமேன் விக்கி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஸ்விட்ச் அண்ட் பால் அங்கே தொலைஞ்சிச்சு. 2G கிடச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் பால் வந்து 2G சிக்னல் கொடுத்துருக்காங்க. இந்த அடியா திருப்பி ரிவர்ஸ் அண்ட் ஃபுல் டாஸ் டாட் பால். ஸோ லாஸ்ட் பாலுங்க பார்ப்போம் இந்த ஓவரில். நல்ல பால் உள்ளே வந்திருக்கு. அண்ட் டாட் பால் டு எந்த ஓவர். பாலாஜி கண்டினியூ பண்ணுறாருங்க மூணாவது ஓவரை. ஃபர்ஸ்ட் பால் குயிக்கர் அண்ட் மேலே பட்டுருக்குது. அண்ட் டாட் பால் சுவிட்ச் அண்ட் குயிக்கர் அண்ட் உள்ளே வந்திருக்குது. டாட் பால் குயிக்கர் அண்ட் ஆஃப்ல 8 சைடு ஃபீல்டர். ஒரு சிங்கிள் மட்டுமே. பால் சென்டரில் ப்ளே பண்ணியிருக்காரு ஸ்ட்ரைட்டில். அண்ட் போலர் ப்ளஸ் லாங் ஆன் கலெக்ட் பண்ணுறாங்களான்னு பார்க்கும்போது லாங் ஆனே பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. குப் ஷாட் அந்த மாதிரி பால் இங்கே தான் இருக்குது. அண்ட் இங்கே அடிக்கணும். எடுக்கல. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ மூணாவது ஓவரோட லாஸ்ட் பால் பாலாஜி பல்லியோட லாஸ்ட் பாலும் கூட. ஸோ அங்கே எத்தனை பேர் வச்சா விக்கெட். இங்கே விக்கி தன்னோட விக்கெட் ரன் அவுட் பண்ண லாஸ் பண்ணுறாரு. ஃபுல்லாக மிஸ் கம்யூனிகேஷன் மூலமாக. நாலாவது ஒரு கண்டினியூ பண்ண பாலாஜி வந்துருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் லெக்ல ஹிட் அண்ட் கையிலே விழுந்திருக்கு விக்கெட். பிரகாஷ் தன்னோட விக்கெட் இங்கே லாஸ் பண்ணியிருக்காரு.
நியூமேன் ஹரி அட் நம்பர் 5ல வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் பால் அண்ட் சரியான கனெக்ஷன் இல்லை. மிஸ்ஃபீல்டா இல்லை சைடு ஃபீல்டர் அண்ட் ஒரு டபுள் எடுத்துருக்காங்க இந்த பேர். மிஸ் பால் கடை திரும்பி தூக்கி விட்டுருக்காரு. சைடு ஃபீல்டர் அண்ட் சிங்கிள் மட்டுமே. குயிக்கர் அண்ட் ஸ்விட்ச் ஹிட்டுக்கு ஒயிட் பால் சிக்னல் கிடச்சிருக்கு. குயிக்கரா நீங்கள் சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்டு ஓ தப்பான த்ரோ அண்ட் ஒரு டபுள் எடுத்துருக்காங்க இந்த பேர் கம்ஃபர்டபுளாக. ஃபுல்லாக நீ கேன் பேக் த டார்கெட் விக்கெட். ஸோ விக்கெட் நம்பர் 4 லாஸ் பண்ணுறாங்க டீம் ஜெயந்திங்க. நம்பர் 6ல நியூமேன் பாலா வந்திருக்காரு. அவருக்கான ஃபஸ்ட் பால் பாலாகிட்டு இருந்து ரிட்டார்ட் முயற்சி உள்ளே வந்திருக்கு. டாட் பால் டு எந்த ஓவர். ஸோ 5வது ஓவர் கண்டிப்பான ஜாக்சன் வந்திருக்காரு. ஃபஸ்ட் பால் ஸ்டெப் டவுன் அண்ட் சிங்கன் மேஸ். டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 11 பாலுக்கு 25 ஆடணும். திரும்பி ஒரு சிங்கன் மேஸ்ல கடை உள்ளே வந்திருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் பால் சிக்கன் கார்ட் விக்கெட். விக்கெட் நம்பர் 5 லாஸ் பண்ணுறாங்க டீம் இங்கே ஜெயின். நம்பர் 7 பொசிஷனில் நியூமேன் எபி வந்திருக்காரு. அவருக்கான ஃபஸ்ட் பால் திரும்பி ஒரு லேக் கடை மிஸ் பண்ணியிருக்காங்க. டாட் பால். லோ ஃபுல் டாஸ் அண்ட் சைடு தான் போல அண்ட் டாட் பால். சுவிட்ச் அண்ட் திரும்பி தவற விட்டுருக்காங்க. டாட் பால் டு எந்த ஓவர். ஒரு ஓவருக்கு வெற்றி பெறணும்னா தேவை 24. ஸ்டீவ் கண்டினியூ பண்ணுறாரு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸ்டெப் டவுன் அண்ட் பால் ஒயிட் சிக்னல் கிடச்சிருக்கு. இதாடி சும்மா தட்டி மட்டும் விட்டுருக்காங்க. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் ஒரு சிங்கிள் மட்டுமே. நல்ல பால் ஸ்லோயராக வந்துருக்கு கீழே. டாட் பால். திரும்பி ஒரு ஸ்விங் ஆஃப் சைடில் அண்ட் பால் முதல்ல மாட்டியிருக்கா. ஒரு சிங்கிள் மட்டுமே எடுத்துருக்காங்க இந்த பேர். ஒரு பெரிய ஸ்விங் அண்ட் திரும்பி ஆஃபில் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ லாஸ்ட் பால் டாட் பாலோட கம்ப்ளீட் ஆகுது இந்த மேட்ச். ஸோ டீம் நோ ஃபியர் வெற்றி பெறுறாங்க. ஹார்ட் லக் ஃபார் த டீம் ஜெயின்.